அப்படிங்கறத பத்தி ஒரு சிறு நாடகம் நடிக்க வந்துள்ளோம். அனைவரும் கண்டு மகிழுங்கள். அப்பாவாக திதீனும், அம்மாவாக ரோனியும், பையனாக ரெல்ஃபினாவும், நண்பனாக கார்த்திகாவும், ஆசிரியராக ரேணியும் நடிக்க முன் வந்துள்ளோம். காஃபி இதோ ரெடி பண்றேன்ப்பா. ஸ்கூல்ல எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லாதாம்மா போச்சு. நல்லா படிக்கிறியா? கிளாஸ்ல கவனிச்சியா? நல்லா தான் படிக்கிறேன், நல்லா தான் கவனிக்கிறேன். ஆனா போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இல்ல வர வர மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது, அதான் கேட்டேன். அது போர்ஷன் அதிகமா இருக்கா? சிலபஸை வேற மாத்தி வச்சுட்டாங்க. டீச்சர்ஸ்க்கு கூட எதுவும் தெரியல. அவங்க சொல்லி கொடுத்தாதானே மார்க் வாங்க முடியும். கஷ்டமா இருந்தா ஏதாவது டியூஷனுக்கு அரேஞ்ச் பண்ணட்டுமாப்பா? அதெல்லாம் வேணாமா, சனி ஞாயிறுல படிச்சுக்குவேன். காஃபி எங்கம்மா? இதோ ரெடி பண்றேன்ப்பா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆனா ரெண்டு விஷயம் தான்ப்பா. ஒண்ணு, எல்லாத்தையும் மதிச்சு நடக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. 2, கிளாஸ்ல நல்லா கவனிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். அவ்வளவுதான்ப்பா. எத்தனை தடவைமா சொல்லுவீங்க? நைட்டு தூங்கும் போச்சுல கூட கனவுல இதுதான் சொல்ற மாதிரி இருக்கு. விடுங்கம்மா. சரி, இப்போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் காஃபி கொண்டு வரேன். விஜய், போன் எங்க? பேக்ல தாமா இருக்கு, சைட் ஜிப்ல பாருங்க. எந்த தப்பும் இல்ல, கிளீனா தான் இருக்கு. ஏமா விஜய் போனே எடுத்து பார்த்துட்டு இருக்க? இல்ல, அவன் போனை எப்படி யூஸ் பண்றான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நல்லா தான் யூஸ் பண்றான். நான் அவனை காலையில டிராப் பண்ண வச்சுல ஆஃப் பண்ணிருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் ஆன் பண்றான். எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவனோட சிம் கார்டை நம்மளோட ஃபேமிலி ஆப்ல நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சும்மா அவனை சந்தேகப்படாத. சரி சரி, டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துடுச்சு. டெக்னாலஜில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம பையன் எப்படி போறான்னு நம்ம தான் கவனிக்கணும். சரி, அந்த காஃபி கேட்டா வாங்க, நீங்க வந்து குடிங்க. ஏன்ப்பா ஒரே போனே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் அவசரமாப்பா? ஆமாப்பா, நாளை காலையில 10 மணிக்கு மீட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நிறைய கால்ஸ் வருது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கால் வருது, போயிட்டாரேன். காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் பிறகு குடிச்சிக்கலாம். நல்லா படிப்பா. சரிப்பா. ஏமா அப்பா ஒரே நமக்கு கூட இருக்கும் போச்சுலேயும் போனே பார்த்துட்டு இருக்காங்க? இல்லப்பா, அவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நீ எவ்வளவு நல்ல பையன், உனக்கு போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது. சரி, அதை பத்திலாம் நீ நினைக்காத, போய் படுத்து தூங்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகல. சரிம்மா, குட் நைட்மா. குட் நைட்ப்பா. ரிங் 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 ரிங். ஹலோ. டேய் கார்த்தி, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. டேய், கிளாஸ்க்கு போக வேண்டாமாடா? கிளாஸ்க்குலாம் பிறகு போய்க்கலாம். நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வா பார்க்கலாம். வீடியோவா? சரி, உடனே வரேன்டா. டேய், இது அவசரமா சொன்னல, என்ன வீடியோடா? காட்டுடா பாப்போம். இங்க பாருடா. டேய், வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்குடா. டேய், நீ கிளாஸ்க்கு வந்தோடனே புது சிம் போட்டுக்கிற, வீட்டுக்கு போனோடனே பழைய சிம் போட்டுக்கிற. அப்பப்பா என்னடா ஐடியா, செம்மடா. எங்க அப்பா என்னமோ பெரிய டிஜிட்டல் புலி நினைச்சிட்டு என் சிம்மை ட்ராக் பண்றாரு. நான் யார் கூட சேட் பண்றேன், எந்த வீடியோ பாக்குறேன், எந்தெந்த சைட்டுக்கு போறேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நான் யாரு? புலிக்கே புலியில. அதான் இங்க வந்தோடனே புதுசு மாத்திடுறேன். டேய், நீ வேற சைட்டுக்கு போனா உங்க அப்பா கண்டுபிடிச்சிடாதேடா.
அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. எங்க அப்பாவால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. டேய், நீ சிம்ம மாத்தி மாத்தி உங்க அப்பாவை ஏமாத்திக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட இருந்து நிறைய ஐடியா கத்துக்கலாம்டா. அதனாலதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல லீடர் ஆயிட்ட. ஸ்கூலுக்கு வந்தோடனே பூனை ஆயிடுற. சரி சரி வாடா, போர் அடிக்குது, கிளாஸ் காட்சி போலாம். எப்பா தம்பிகளா, என்ன அங்க வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு போங்கப்பா. அதெல்லாம் முடியாது கிளவி, போடி. பார்க்க நல்ல பசங்க மாதிரி தெரியுங்க, அங்க வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு போங்களேன். அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போடி கிளவி. சரி, இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க, ஒரு உதவி செய்ய கூட மனசர மணங்கி. காலம் எப்படி போகுது, இந்த சமுதாயம் எப்படி வரப்போதோ தெரியல. அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். நமக்கு தேவையானது நம்ம தான் பண்ணணும் போல. குட் மார்னிங், எல்லாரும் உட்காருங்க. பசங்களா, உங்க எக்ஸாம் பேப்பரை பாத்தீங்களா? பார்க்கல சார். எப்படி எழுதிருக்கோம்? ரொம்ப மோசமா எழுதிருக்கீங்க. எப்படி எழுதுனா பப்ளிக் பரீட்சையில கோட்டை விட்டுறீங்க. சரி, எல்லாரும் போங்க. விஜய், நீ மட்டும் வா. என்ன சார்? என்ன விஜய், எப்பவும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவ, இப்போ நான் டாப் 10 கூட வரல. உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்து சார், டெஸ்டோட ஃபீவரா, அதான் ரிவைஸ் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கணும். ஓகே சார். நல்லா படிச்சுருந்தானே, இவனுக்கு என்ன ஆச்சு? சம்திங் ராங். அடிக்கடி வேற கிளாஸ்ல வேற இல்லாம போறாமனே, இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். டேய் கார்த்தி, வா வா, நான் உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், சூப்பரா இருக்குடா. டேய் சார், வரேன்டா, போயிட்டு வரேன்டா. என்ன விஜய், கிளாஸ் நேரத்துல மரத்தடியில இருந்து என்ன பண்ற? ஒன்றும் இல்லை சார். அது ஃபோன் தானே, அதை கொடு. ஒன்றும் இல்லை சார். அதைத்தான். அதான பார்த்தேன், உன் மார்க்கும் குறைஞ்சிட்டே போதும், ஒழுக்கமும் தெரிஞ்சுட்டே போகுதுன்ட்டு. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறியா? நீ போ, நான் இந்த ஃபோன் அவங்க அம்மாட்ட தான் கொடுப்பேன். அது வந்து சார், சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். ஸ்கூலுக்கு மொபைலே கொண்டு வரக்கூடாது. நீ என்னன்னா அதை கொண்டு வந்தால தப்பான வீடியோ எல்லாம் பார்க்குற. சாரி சார். என்ன சாரி? வர வர உன் நடவடிக்கை சரியில்லை. நான் இந்த மொபைல் உங்க அம்மாட்ட தான் கொடுப்பேன். சாரி சார், போனை தாங்க சார். வீட்டுக்கு போய் என்ன போய் சொல்லலாம்? சரி, சமாளிப்போம். ஹலோ, யார் பேசுறது? நான் விஜய் சார் பேசுறேன். ஓ சாரி சார், உங்க நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், எப்படியோ தெரியல, எரேஸ் ஆயிட்டு. சொல்லுங்க சார், புது நம்பரா இருக்குது? இது என் நம்பர் கிடையாது, உங்க பையனோட நம்பர் தான். என் பையன் நம்பரா? அவனுக்கு வேற ஒரு நம்பர் இல்லையே, அப்படி இது எப்படி? இல்ல, நான் உங்க பையன் போன்ல இருந்து தான் போன் பண்றேன். நாளைக்கு நேர்ல வந்து பாருங்க. ஓகே சார். டேய் விஜய், ஸ்கூல்ல என்னடா நடக்குது? படிக்கிற நேரத்துல போன் பார்த்துட்டு இருந்தியா? அது யாருடைய போன்? அது என் போன் தாமா. அதுல என் போன் தாமா. ஓ போன்ல எப்படா வேற ஒரு நம்பர் இருக்கும்? அது வேற ஒருத்தவங்களோட சிம்மா. வேற ஒரு பையனோட சிம் ஓ போன்ல எப்படா வந்துச்சு? அவன் போனை வைக்காம வெறும் சிம்மை மட்டும் வச்சிருந்தானா? அது அவன் போன்ல ஏதோ பிரச்சனையா, அதான் என் போன்ல போட்டு பார்த்துட்டு இருந்தாமா. அதையே ஸ்கூல் டைம்ல பண்ணீங்க, ஈவினிங்ல பண்ணிருக்கலாம்ல. அது கேம் ஸ்பீட் தாமா. என்ன நம்ப மாட்டீங்களாமா? சரி சரி, நாளைக்கு சார் ஸ்கூலுக்கு கூப்பிட்டாங்க, அங்க போய் நான் என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கவா? அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையே. சரி, டேப்லெட் தரேன், போட்டுட்டு படு. நாளைக்கு ஸ்கூலுக்கு ஒன்றும் லீவ்லாம் போடாண்டாவா?
குட் மார்னிங் சார். வர சொல்லியிருந்தீங்களே. ஆமா, உங்களை ஏன் வரை சொன்னேன்னா, இதோ உங்க பையனோட மொபைல். ஸ்கூலுக்கு மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், அவன் ஏதோ கூகுள் வித் கிளாஸ் எடுப்பாங்க, அதுல புரியாததெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி உடனே பார்த்துக்கலான்னு ஃபோன் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொன்னானே. அதுவும் இல்லாம அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்க ஃபேமிலி ஆப்ல அவன் சிம்மை நாங்கள் டேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவும் இல்லாம அவன் யூஸ் பண்ணது ஏதோ வேற ஒரு பையனோட சிம்மாமே. பசங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது. அவங்க ஏமாத்துறதுல ரொம்ப ஸ்மார்ட். உங்க பையன் ரேங்க் கார்டை பாத்தீங்களா? வர வர ரொம்ப மோசமா இருக்கான். போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருக்குது, டீச்சர்ஸே சொல்லித்தர கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாலே. நாங்க சொல்லி தரமையா? வருஷம் வருஷம் இந்த ஸ்கூல் செண்டம் வாங்குது. பசங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது. அவங்க ஏமாத்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சரி, விஜய் யாரோட சிம்மை யூஸ் பண்ணா? விஜய் இங்க வா. என்ன சார்? நீ யூஸ் பண்ணது யாரோட சிம்? அது வந்து கார்த்தியோடது சார். கார்த்தியா? அவனையும் அவன் கூட அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா. அது வந்து சார். உண்மையா சொல்லு விஜய், அது அவனோட சிம்மா இல்லை உன்னோட சிம்மா? அது என்னோட தான் சார். என் சிம் தான் சார். சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். இங்க பாரு விஜய், ஏன் போய் சொன்ன? இந்த ஸ்கூல்ல படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, ஒழுக்கமும் நேர்மையும் தான் முக்கியம். தப்பு பண்றது சகஜம்தான், அதை மறைக்க அடுத்தடுத்த தப்பு பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. பாத்தியா? அது ஒண்ணு மேல மேல பொய் சொல்லதான் தூண்டும். சாரி சார். சார், என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இத பிரின்சிபல் கிட்ட. பசங்க ஸ்டூடெண்ட்ஸோட தவிர எல்லாரும் முன்னாடியே சுற்றி காட்டுனா அவங்க மனநிலையே பாதிக்கப்படும். அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நான் பிரின்சிபல்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவன் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன். நீ செல்லில் மாற்றி போட்ட சிம் கார்டு இல்லை, சிம் கார்டு. சாரி சார், நிச்சயமா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது இந்த வயசுல தான் நிறைய எண்ணங்கள் இருக்கும். அதை அடக்கி ஆள பழகிக்கோ, அது உன் எதிர்காலத்தை அழிச்சிரும். சாரி சார், இனிமே நீங்களே பாராட்டுற மாதிரி நடந்து கொள்ளுவோம். சரி, கிளாஸ் போ. சாரிம்மா, தெரியாம சொல்லிட்டேம்மா. உங்ககிட்டே போய் சொல்லிட்டலாமா? மா, எனக்கு அவமானமா இருக்குமா. என்ன உங்க வார்த்தை மீறி எதுவும் செய்ய மாட்டேம்மா. நான் உன்னை நம்புறேன்டா விஜய். இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாத. அப்படி பண்ணாலும் அதை சுட்டி காட்டும் போது அதை மறைக்க நினைக்காத. வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியை ஒரு பாடமா நீ நினைச்சுக்கோ. இந்தா உன் போன். செல்போன்லாம் வேணாமா விஜய், நான் உன்னை நம்புறேன்டா. கவனத்தை சதுர விடாம கிளாஸ்ல பாடத்தை கவனிச்சாலே போதும். செல்போன் இன்டர்நெட்லாம் தேவையில்லை. இதை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன், ஓகேவா? என்ன நானே உழைச்சிதான் சம்பாதிச்சுதான் போன் வாங்குவேன். ஓகேடா விஜய். ஏமா எப்போ பார்த்தாலும் விஜய் போனே எடுத்து பார்த்துட்டு இருக்கான்? அவன் நல்ல பையன் தாமா. ஆமாங்க, அவன் நல்ல பையன்தான். அவன் இனிமே எனக்கு போன் வேண்டாம், நானே சம்பாதிச்சு போன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். அப்படி அவன் சம்பாதிச்சு போன் வாங்கினா நாம அவனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி தரலாங்க. ஃபேன்சி நம்பரே வாங்கி கொடுத்துடலாம். என்னை போல் அல்லாமல் நாம் பயன்படுத்தும் அலைபேசி நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் செயல்படுத்தினால் சிறந்த அறிவாளிகளாக, அறிஞர்களாக மாறலாம். மாறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்று செல்கிறேன்.